السلام عليكم ورحمة الله وبركاته. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. Sound கேக்குதா? வந்து ஸ்கிரீன் கேக்குது ஷேக். லாஸ்டா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டு வீடியோ பார்த்தீங்க அப்படியா கேட்டீங்க? கேட்டேன் ஷேக். ஹைரோத்து பிஸ்மில்லா. இந்த வசந்த கொஞ்சம் மோதும் பாப்போம். சரிங்க வர முதல் வசனங்களா? இல்லை கொஞ்சம் இருங்க. எஸ், இன்னொரு விஷயத்தை நான் வந்து புதுசாக பார்க்க போகிறோம். அதுக்காக வேண்டி இந்த ரெண்டு வசனத்தையும் கொஞ்சம் ஓடும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஓதும் பார்ப்போம். இந்த வசனங்களா? يحسب يحسب أن لن يقدر عليه أحد. திருப்பி ஒரு ஓதுங்க. يحسب أن لن يقدر عليه. أيحسب أن لن أيحسب أن لن يحسب أن لن. ஓதும். ஓகேங்களா சார்? ஓகே. يحسب أن لن يقدر عليه أحد. அப்படி ரெண்டாவது மோதும் பாப்போம். ألم نخلقكم من ماء مهين. கடையில முக்கியமான விஷயம் ஒன்றை டிஸ்கஸ் பண்ணத்தான் அந்த வசனத்தை எடுத்துக்கிறோம். முதலாவது ஒரு மாதிரி நீங்க ஓதுனீங்க, ரெண்டாவது வேற மாதிரி ஓதுனீங்க. அப்படிதானே? முதலாவது என்ன செஞ்சீங்க? இந்த நூனை உச்சரிக்கல நீங்க. அல்லம் அல்லை யக்குது ரெண்டு ஓதுனீங்க. ரெண்டாவது என்ன செஞ்சீங்க? இந்த காக்க உச்சரிச்சீங்க. அப்படிதானே? ஆமாங்க ஷேக். ரெண்டுல விலங்கல்ல. ஃபர்ஸ்ட் உள்ளதுதான் கரெக்ட், செகண்ட் அப்படி உச்சரிக்க கூடாது. ஃபர்ஸ்ட் உள்ளது கரெக்ட், அப்ப செகண்ட் உச்சரிக்கப்படாதுன்னு அப்ப ஓதுன மாறணுமே. ஆ, ஆமாங்க சரி. அதுல சிம்பிளான விஷயம் என்னென்றால், நான் உடனே சாப்டர் உண்டு, வசனம் ஒன்றுல முதலாவது சுக்கூன் வருது, அதை தொடர்ந்து வாரது ஷத்து என்ற அடையாளம் வருது என்றால் ஒட்டோவாக சுக்கூனுடைய உச்சரிப்பு அந்த இடத்துல மறைந்து போகும். அதுக்கான காரணம் என்னென்றால், சுக்கூனை விட ஷத்து என்றவர் பெரியவர், பலமானவர், சக்தி மிக்கவர். ஆகவே பலவீனமானவராக அந்த சுக்கூனுடைய உச்சரிப்பு அந்த இடத்துல மாறும். பாருங்க, அயஹ்சபு அன்னில்லையக்குதிரன்னு ஓத மாட்டோம் வேணா. அப்ப நூன் என்ன செய்யுது? ஓகே. சுக்கூன் செய்யப்பட்ட நூன் ஒட்டுவாக மறைந்து அல்லையகுதிர, அலிஃப் வந்து ஷத்தாவோட சேருது. அல்லையகுதிர என்று மாறுது. இப்ப ரெண்டாவது எப்படி வரணும்? சொல்லுங்க பாப்போம். அலம் ألم يخلقكم من இல்லை, ماء. அலம் நஹ்லுக்கும் என்ற பெரிய காஃபை நாங்க உச்சரிப்போம். அந்த பெரிய காஃப்ட சவுண்ட் இந்த இடத்துல மறைந்து அலம் நஹ்லுக்கும் சின்ன காஃப்ட சவுண்டுக்கு மாறணும். சின்ன கேப். அலம் நஹ்லுக்கும் நஹ்லுக்கும் சின்ன கேப்ட சவுண்டுக்கு அது. ألم نخلقكم இப்போ வந்து பாப்போம் ரெண்டாவது. ألم نخلقكم من ماء مهين. அந்த பின்னாடி நாங்க விஷயத்துக்கு வருவோம். இதை ஒன்றா வந்து பாப்போம். أيحسب أن لم يره أحد. இடையில குழம்பாம கன்ஃபியூஸ் ஆகாம ஓதணும். أيحسب أن لم يره أحد. குட். ரெண்டாவது. إن إلينا
إيابهم குட். மூணாவது. والآخرة خير وأبقى நான்காவது. أن جاءه الأعمى ம் أعمى ألف ساوند. أن جاءه الأعمى. أن جاءه الأعمى ஐந்தாவது. أما من استغنى சரி போதுமா? أما من استغنى பிஸ்மில்லா. இது வந்து பாவம். فإن الجنة هي المأوى فإن الجنة هي المأوى குட் குட் குட். ரெண்டாவது. حدائق وأعنابا இல்லை. حدائق وأعنابا ரெண்டு சொல்லையும் ஒவ்வொரு சொல் சொல்ல ஓதக்கூடாது, சேர்த்தான் வரணும். இரண்டு சொற்களையும் இணைத்து தான் ஓதணுமா? حدائق أوكي شيخ حدائق وأعنابا கொஞ்சம் வரணும். وأعنابا حدائق وأعنابا. ஏழு சவுண்ட் எடுத்துக்கணும். حدائق وأعنابا மூன்றாவது. جزاء من ربك عطاء حسابا ரப்பிக்க என்று நிப்பாட்டிட்டு புதியதொரு மூச்சில அத்தா என்று ஓத இயலுமா? இல்லைங்க ஷேக் ஓதக்கூடாது. அப்படி ஓதுறண்டா ஓதுறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்குது. எப்படி ஓதலாம்? ரப்பிக் நிப்பாட்டுனா ரப்பிக் கஷ்டமன். எஸ், அந்த அமைப்பை ஃபாலோ பண்ணும். அதான் ஒன்று லேஸ் ஆகி. ஓகே. جزاء من ربك عطاء حسابا ஓகே. யாராவது? إنا أنذرناكم عذابا قريبا லைட்டா திருப்பி ஓதுங்க. நாலாவது. إنا أنذرناكم عذابا قريبا அவங்களுக்கு இந்த அலிஃபினுடைய உச்சரிப்பை நாங்க முழுமையாக முடிச்சு வைக்கிறோம். நீங்க இந்த முறை ஹோம்ஒர்க் வராது. நிறைய வசனங்கள் படிச்சுக்கிறோம். அலிஃபினுடைய விஷயங்களை பார்க்கறதுல நிறைய கன்செப்டுகளை படிச்சுக்கிறோம். பின்னாடி வர வர கன்செப்ட்லாம் குறைஞ்சு கொண்டு போகும், ஒவ்வொரு விஷயங்கள் தான் கூடும். ஐனுடைய பாடத்துல போறதுக்குள்ள அலிஃப்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நீங்க உங்கள தயார்படுத்தி கொண்டு வரதான் நம்மளோட ஒர்க். இன்ஷா அல்லாஹ் ஒரு கிளாஸ் ஐனை ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த ஐனை படிக்கிற பாடத்துக்குள்ளால அலிஃப் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் வராம கவனமா அவங்கள நீங்க ப்ரிப்பேர் ஆயிட்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ் நான் ஐனை பத்தி அடுத்த கிளாஸ்ல முழுமையாக ஸ்டார்ட் பண்ணுவோம். புதிய எழுத்தாக ஸ்டார்ட் பண்ணுமா? அஸ்ஸலாமு அலைக்கும். وإسلام جزاك الله